ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இன்றைய பொழுது இனிய பொழுதாக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. நான் இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் போட்டிருக்கேன். நான் புதுசாக வாங்கின ஓட்டத்தில் நிறைய ரெசிபி பண்ணி பார்த்துருக்கேன். அதில் இன்னைக்கு குக்கீஸ் தான் பண்ண, கோகோனட் வச்சு, அதுவும் கோதுமாவில் தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் வந்தது. என்னோட சேனல் நீங்கள் முதல்ல பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வர ஆரம்பிக்கும். சிம்பிளான ஈஸியான ரெசிபியாக தான் இருக்கும். பிகினர் செய்கிற மாதிரி தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு போல் எடுத்துருக்கேன். இந்த போலில் 1/4 கப் அளவு நெய் எடுத்துருக்கேன். உருக்கிற நெய், உருக்காத நெய் எதுவும் பரவாயில்ல. கூடவே ஒரு 1/4 கப் கொஞ்சம் கம்மியாகவே நான் பவுடர் பண்ண சுகர் போட்டிருக்கேன். உங்களுக்கு தித்திப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகரை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ரெண்டுமே நல்லா பீட் ஆகி நல்லா வெண்ணெய் மாதிரி வரும். ஒரு 3 to 5 minutes ஆகும். எலக்ட்ரிக்கல் பீட்டர் இருந்தால் பீட் பண்ணிவிடுங்க. ஒரு 3 minutesல மேலே முடிஞ்சிடும். என்கிட்ட இல்லை, நான் ஹேண்ட் பீட்டர் தான் பண்ணியிருக்கேன். நல்லா பீட் பண்ணி விடுங்க. நான் 5 minutes விட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக. இப்போ இது கூட அட்டை பொருள்லாம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நான் எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் 1 கப் கோதுமை போட்டுக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டிருக்கேன். இது ஆப்ஷன் தான், வேணால் விட்டுடலாம். சால்ட் ஒரு பிஞ்ச் போட்டிருக்கேன். போட்டு நல்லா எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்துட்டேன். எனக்கு இதில் எதுவுமே திப்பிலாம் எதுவும் வரலை. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு நான் டெசிகேட்டட் கோகோனட் போட்டிருக்கேன். இந்த கோகோனட் நான் வீட்டில் ரெடி பண்ணது தான். நீங்கள் வெளியில் வாங்குற மாதிரி தான் வாங்கிக்கலாம். நான் வீட்டில் ரெடி பண்ணதில் கலர் கொஞ்சம் லைட்டாக மெரூனாக இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்குது. கடையில் வாங்கினா கொஞ்சம் ஒயிட்டாகவே இருக்கும். டெசிகேட் கோகோனட் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தேங்காயில் இருக்க மெரூன் பகுதியெலாம் எடுத்துகிட்டு நல்லா துருவிடுங்க. துருவின பிறகு ட்ரை பேனில் போட்டு நல்லா வறுத்துட்டுக்கணும். அடுப்பு சிம்லேயே வச்சு உங்களுக்கு டெசிகேட் கோகோனட் கிடச்சிடும். இதை நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தேவைப்பட்ட பால் ஊற்றிக்கலாம், இல்லை தண்ணி ஊற்றி நல்லா கோதுமை மாவை நம்ம சப்பாத்தி எப்படி பேசுமோ அதை பேசி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா பேசி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேசி எடுத்து வச்சுட்டேன். இப்போது இது ஒரு 5 minutes இருக்கட்டும். இப்போ எப்பயும் மாதிரி குக்கீஸ் தட்டுற மாதிரி தட்டி டெசிகேட்டட் கோகோனட்லேயே ஒரு பெரட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது பட்டர் பேப்பர் மேலே தான் வச்சுருக்கேன். நான் ஓட்டிக்கிற வைக்கிறதால நீங்கள் டைரெக்டாக அடுப்பில் வைக்கிற மாதிரி இருந்தால் எந்த பாத்தில் வைக்கிறோம் அந்த பாத்தில் நெய் தடவிட்டு வச்சா போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். எனக்கு மொத்தம் 10க்கு மேலே கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை ஓட்டிச்சில் வச்சுட்டு வந்துடலாம். ஓட்டிச்சு முதல்ல ப்ரீஹீட் பண்ணணும். அதுக்கு 180 டிகிரி செல்சியஸில் 10 minutes வச்சு நான் ஓட்டிச்சு ப்ரீஹீட் பண்ணிக்க போகிறேன். ப்ரீஹீட் பண்ணும்போது உங்களுக்கு முடியுமோ சவுண்டு கேட்கும், பெல் சவுண்ட். அப்போ தானாகவே முடிஞ்சிருக்கும். அப்போ ஓப்பன் பண்ணி நம்ம இந்த ட்ரேயை வச்சா போதும். இப்போ நான் ட்ரைவை வைக்க போகிறேன். வச்சு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருங்க. ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு ப்ரீஹீட் பண்ண பிறகு திரும்பியும் குக்கீஸ் பாத்திரத்தை வச்சு ஒரு மூடி போட்டு 15 to 20 minutes எடுத்து வைக்கணும். 15 to 20 minutes பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குக்கீஸ் ரெடி ஆகிடும். இப்போது எடுத்து காமிக்கிறேன். நான் உள்ளேருந்து எடுக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கலை, ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு குக்கீஸ் வெந்து வந்திருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான சிம்பிளான கோகோனட் குக்கீஸ் நீங்கள் பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளானதாக ஈஸியாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.